கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஒரு குடும்பம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக செயல்படும் போது அந்த குடும்பத்தை கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். இந்த இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக எத்தனையோ தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்கு, வெளியில சொல்ல முடியல, புலம்ப முடியல. ஆனாலும் தேவன் அறிவார். யாரை நான் அனுப்புவேன், இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஊழித்து வரதுக்கு முன்பாக வியாபாரத்தில் இருக்கும்போது இந்த வசனத்தை தியானிக்கும் போது, நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 2016 முழு நேரம் ஊழித்து வந்தேன். இப்போ 2026 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷமும் கர்த்தர் தான் பாதுகாத்தார். தேவனுடைய வார்த்தைக்கு யாரு செவி கொடுத்து, கர்த்தருடைய சத்தத்தை யாரு கேட்டு, நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிதாங்களோ அந்த குடும்பத்தை கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். யாரை நான் அனுப்புவேன். இப்போ இந்த இரவு நேரத்திலே எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்து கேட்குறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுமே குடும்ப காரியமா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய காரியங்களை யோசிக்கிறோம். 24 மணி நேரத்துல நமக்காக மட்டுமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, கர்த்தருக்காக நம்ம எப்படி செயல்படுகிறோம்? கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா நம்ம கூட கர்த்தர் வந்து கொண்டிருப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தனக்காக அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள் பெருகிட்டே வருது. காலம் கடைசி தான். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்காக நம்ம எப்படி வாழ போகிறோம், கர்த்தருக்காக எப்படி புறப்பட போகிறோம், கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். அந்த வார்த்தை ஒரு 10 தடவை சொன்னாலே போதும். நம்மளே யோசித்து பார்க்கலாம். யார் நமது காரியமாய், கர்த்தருடைய காரியமாய் யாரு போவாங்க? அப்ப தேவனுடைய இதயத்துக்குள்ள அந்த பாரம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்காக யாரு புறப்படுறா, கர்த்தருடைய காரியத்துக்காக யாரு செயல்படுறா, அதை பரலோகம் கவனித்து பார்க்கு. இந்த இரவணத்திலே நிறைய குடும்பத்திலே நிறைய காரியங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இன்னைக்கு இரவு நேரத்திலே உங்க வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே சொல்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். நம்முடைய சாபம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். அவரை பின்பற்றும் போது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்ம அவருக்காக நம்ம என்ன செயல்பட போகிறோம்?
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீங்களோ, அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படி சொல்லக்கூடிய ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த இரவு நேரத்திலே அப்படிப்பட்ட குடும்பம் எழும்பும்போது பரலோகம் உங்களுக்காக செயல்படும். உங்க குடும்பத்தில் என்ன காரியம் இருந்தாலும் சரி, அது குடும்ப காரியமா இருக்கலாம், வியாபாரத்தினுடைய காரியமா இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன். கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கும்போது அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். தேவனுடைய சத்தத்தை நம்ம கீழ்ப்படிந்தால் இந்த இரவனத்திலே நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா உபத்திரம் எல்லாம் மாறும். குடும்பத்தினுடைய காரியம் மாறும். வாழ்க்கையில் உள்ள எல்லா உபத்திரம் எல்லாம் மாறும். இந்த பூமியிலே நம்ம கொஞ்ச நாள் வாழ்க்கை தான். அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை இரவு நேரத்தில் எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது இணைந்திருந்தால், வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, கொலோசையர் 1:20 எழுதப்பட்டிருக்கு. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, நம்முடைய தேவன் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கோ, அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவையுமே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தரே சந்திக்கணும். எங்க இதயத்துக்குள்ளே என்ன மனக்கவலை இருக்கு, என்ன வேதனை இருக்கு, என்ன துக்கம் இருக்கு, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய சமூகத்துல நாங்க வருகிறோம்ப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையுமே உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சில குடும்பத்துக்குள்ளே கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. அந்த கண்ணீரை கர்த்தர் துடைக்க வேண்டும். கண்ணீரை கர்த்தர் துடைக்க வேண்டும். கர்த்தர் துடைத்து சமாதானத்தை தாங்க. நைட் நேரத்தில் தூக்கம் வராமல் பலவிதமான பிரச்சனையோடு போராட்டத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தை தாங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும். பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்கப்பா. எந்த குடும்பத்திலே கற்பதனியா ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேலி அடைபடட்டும். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க நாமமையும் விடட்டும். உங்க பாதபிள்ளை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட்ல டியூட்டில இருக்கிறாங்க, வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு பலவிதமான வியாதியோடு எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ கர்த்தர் ஜீவனை கட்டளிடுங்க, தீர்காயுசை கட்டடுங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்க வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு எந்த பகுதியில தள்ளி போயிருக்கிறோமோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து எங்களை மறுபடியும் உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து
தீர்காயுசு தந்து பரிபூர்ணமான சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதிகாலையில துதிக்கிற துதியோட எழும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடன் உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளையோட இதயத்துக்குள்ளே என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைபட்டும். தேவன் அருளே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே ஆசீர்வதிங்க. நைட் நேரத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்த குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடிக்கு சத்துரு தடை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த எல்லா காரியத்தை எல்லாம் நீக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.